Hi, all. Welcome back to our session. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னா கிளாஸ் டெஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கிளாஸ் டெஸ்ட் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஒரு பேசேஜ் தான். பட் நமக்கு தனித்தனியாக கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறப்போ பேசேஜோட கனெக்ஷன் மறந்துடும் அப்படிங்கிறதுனால ஃபில்லர்ஸ் மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினாக இருக்குது. ஓகேவா? பட் இட்ஸ் அ கம்ப்ளீட் பேசேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The growth of the India as an economic powerhouse has significantly changed the global dash அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரி, ஓகே. என்ன சொல்ல வர்றாங்க? இந்தியாவோட growth வந்து எப்படி இருக்கு, ஒரு எக்கனாமியா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எப்படி இருக்கு அப்படின்னா உலகத்தோட எதை வந்து கம்ப்ளீட்டா மாத்திருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ இங்க ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மைண்ட் செட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. மைண்ட் செட் அப்படிங்கிறப்போ இட்ஸ் அ இண்டிவிஜுவல்ஸ் ஆட்டிடியூட். ஓகேவா? உன்னோட மைண்ட் செட் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இட்ஸ் அன் இண்டிவிஜுவல் ஆட்டிடியூட். அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, குளோபலோட கம்பேர் பண்ண முடியாது. அப்போ ஃபார் ஷுர் எனக்கு ஆப்ஷன் பி வராது. குளோபல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா? ஆங்கிள் அப்படிங்கிறது நம்ம எக்கனாமிக்கலாக நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, யூஸ் பண்ண முடியாது. எதனால? ஆங்கிள் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இட்ஸ் அ நேரோ டேர்ம் ஃபார் டிஸ்கிரைபிங் தி எக்கனாமிக்கல் growth. ஓகேவா? இட்ஸ் ரியலி எ நேரோ டேர்ம் ஃபார் டிஸ்கிரைபிங் தி எக்கனாமிக்கல் டேர்ம். அப்படிங்கிறப்ப எனக்கு ஆங்கிள் ஃபார் ஷுர் வராது. அதே மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறப்பவும் என்ன சொல்ல முடியாது அப்படின்னா என்னால் ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து சேஞ்ச் ஆகும். அதை வந்து என்னால் குளோபலாக என்ன செய்ய முடியாது, கம்பேர் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் டியும் எனக்கு வராது. ஃபோர்சைட் அப்படிங்கிறது இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் சம்திங் இன் ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபோர்சைட் பண்ணி பார்க்குறோம். இட்ஸ் அபவுட் ப்ரிடிக்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ப்ரிடிக்டிங் தி ஃபியூச்சர். அப்போ அதை வந்து என்ன செய்ய முடியாது, இப்போ இருக்கக்கூடிய சினாரியோவோட நம்மளால கம்பேர் பண்ண முடியாது. ஸோ ஃபார் ஷுர் எனக்கு இயும் வராது. த ஒன்லி ஆப்ஷன் இஸ் அவுட்லுக். ஓகேவா? ஆப்ஷன் ஏ மட்டும்தான் எனக்கு இங்கே சூட்டபுளாக இருக்கும். ஸோ அவுட்லுக் அப்படிங்கிறப்ப இது என்ன சொல்லலாம் அப்படின்னா இட்ஸ் ஜென்ரல் பெர்ஸ்பெக்டிவ் ஆர் விஷன் ஆஃப் சம்திங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒருத்தவங்களோட கண்ணோட்டம், பார்க்குற விதம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ இந்தியா வளர்ந்துக்கிட்டு இருக்கு, இது எப்படி மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குளோபலாக இருக்கக்கூடிய ஒரு விஷனையே சேஞ்ச் பண்ணிருச்சு, ஒரு பெர்ஸ்பெக்டிவை சேஞ்ச் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்றப்போ we can absolutely use option A, that is outlook. சரிங்களா? அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின், the government's initiatives are driving the dash of India's technological sector அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரி, ஓகே. இப்போ என்ன சொல்ல வர்றாங்க, கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன பண்ணுதான், இந்தியாவோட டெக்னாலஜிக்கல் செக்டாரை டிரைவ் பண்ணுது. எப்படி டிரைவ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமா? டிஃபீட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இனிஷியேட்டிவ்ஸ் ஆர் டிரைவிங் தி டிஃபீட் ஆஃப் இந்தியாஸ் டெக்னாலஜிக்கல் செக்டர்னு சொல்ல மாட்டோம். எதனால? மேலே என்ன சொன்னோம், எல்லாருடைய பார்வையும் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பாசிட்டிவாக சொன்னோம். அப்படி சொல்கிறப்போ ஃபார் ஷுர் எனக்கு நெகட்டிவ் டேர்ம் வராது அப்படிங்கிறத ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்டகிரேட்டிங் சம்திங் விச் மீன்ஸ் கம்பைனிங் சம்திங். ஓகேவா? கம்பைனிங் சம்திங். இந்த இடத்துல காம்பினேஷனை பற்றி எதுவுமே பேசலை. இந்தியாவோட கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்தியாவோட டெக்னாலஜிக்கல் செக்டரை கம்பைன் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ ஆப்ஷன் டி எனக்கு ஃபார் ஷுர் வராது. ப்ரொபல்ஷன் அப்படிங்கிறப்ப இட் ரிஃபர்ஸ் டு மூமெண்ட். ஓகேவா? இது வந்து என்னது, மூமெண்ட்டை தான் எனக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ மூமெண்ட் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல எனக்கு மூமெண்ட்டை பற்றி அவங்க பேசவே இல்லை. ஆப்ஷன் சியும் வராது. அசெண்டன்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா we can use ரைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் which means ascending order. ஓகேவா? ஏறு வரிசை அப்படிங்கிறப்போ இட் இஸ் டினோட்டிங் ரைஸ். பட் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்ட்ரோல், கேப்சர் அதை பற்றி நம்மளால சொல்ல முடியாது. அந்த வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ்ஸ் என்ன பண்ணுதுன்னா இந்தியாவோட டெக்னாலஜிக்கல் செக்டரை டாமினேட் பண்ணுது. ஓகேவா? இட் இஸ் அ டாமினன்ஸ். ஆப்ஷன் B is my perfect answer while compared with option A. Ascendancy அப்படிங்கிறது இட்ஸ் அ ரைஸ் தான். பட் ஸ்டில் while compared with கண்ட்ரோல் அப்படிங்கிற வார்த்தையை கம்பேர் பண்ணுறப்போ டாமினன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு இங்கே பொருத்தமாக இருக்கும். கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ்ஸ் தான் எப்படி இருக்குது அப்படின்னா இந்தியாவோட டெக்னாலஜிக்கல் செக்டரை டாமினேட் பண்ணுது. அவங்க தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் B இஸ் மை ரைட் ஆன்சர். ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. So third question, India's economic dash can be attributed to a blend of innovation and large scale investments அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரி, ஓகே. இந்தியாவோட எக்கனாமியை என்ன பண்ணும் அப்படின்னா அது என்ன பண்ணும், இட் இஸ் a blend of innovation and large scale investments. ஸோ என்டையர் பேசேஜ் எனக்கு எப்படி இருக்கு, பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கு. ஸோ ஐ ஷுட் சூஸ் அ பாசிட்டிவ் வேர்ட். பாசிட்டிவ் வேர்ட் அப்படிங்கிறப்ப we cannot use a collapse,
ஃபோர்ஸ், டிக்ளைன். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். இன்டென்சிட்டி இஸ் அ ஃபோர்ஸ் ஆஃப் சம்திங். இங்கே ஃபோர்ஸை பற்றி பேசலை, தே ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் ரைஸ். ஓகேவா, ஆப்ஷன் ஏ இஸ் மை ரைட் ஆன்சர். அவங்க ஃபோர்ஸை பற்றி பேசவே இல்லை. இந்தியாவோட எக்கனாமிக் ரைஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, எழுச்சியை வந்து எப்படி கொண்டு வரலாம், இந்த காம்பினேஷன் மூலமாக நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இட் இஸ் இந்தியாஸ் எக்கனாமிக் ரைஸ். ஓகேவா, எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் இந்த ஒரு தேர்ட் கொஸ்டினை ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஆப்ஷனை எலிமினேட் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஆன்சர் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The increase in digital adoption has been dash the growth of the Indian economy. இப்போ இங்க என்ன சொல்றாங்க, அதாவது மேல இருக்கிறதெல்லாம் எதை பத்தி பேசுது இந்த பேசேஜ், எக்கனாமி வந்து எப்படி ஓகேவா, ஒரு எக்கனாமி, நம்ம இந்தியன் எக்கனாமி எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் பேசியிருக்காங்க. அப்போ ஃபார் ஷுர் நம்ம டிஜிட்டலாக அடாப்ட் பண்ணுற அந்த டெக்னிக்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், இந்தியன் எக்கனாமியை வந்து என்ன பண்ணலாம், க்ரோத்தை இன்க்ரீஸ் தான் பண்ண முடியும். அப்போ ஃபார் ஷுர் டிஜிட்டல் அடாப்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால இந்தியன் எக்கனாமியோட க்ரோத்தும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு தான் பேசுகிறாங்க. அப்போ இன்க்ரீஸ் இஸ் அ பாசிட்டிவ் டேர்ம். பாசிட்டிவ் டேர்ம் அப்படிங்கிறப்ப we can easily eliminate ஆப்ஷன் டி, ஆப்ஷன் இ, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் பி. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் ஏ மட்டும்தான் இருக்கு. ப்ரொப்பல்லிங் இன் த சென்ஸ் டிரைவிங் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லலாம், முன்னோக்கி போகுது. ஓகேவா, டிரைவிங் ஃபார்வர்டு, முன்னோக்கி போகுது அப்படின்னு சொல்லி சொல்றப்ப ஆப்ஷன் ஏ மட்டும்தான் வரும். ஆப்ஷன் பிசிடியை வந்து ஈஸியாக எலிமினேட் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்க, த ரேபிட் அர்பனைசேஷன் ஹாஸ் காஸ்ட் அண்ட் டேஷ் in the demand for housing and infrastructure. இங்கே நமக்கு ஒரு நல்ல கீவேர்டு இருக்குது, ஹிண்ட் இருக்குது. என்னது, இந்த ஆன் அப்படிங்கிறது. அப்போ ஆன்னு சொல்கிறப்போ எனக்கு என்ன வந்திருக்கணும், இங்கே ஃபார் ஷுர் வவ்வல் மட்டும்தான் வந்திருந்திருக்கணும். அப்போ வவ்வல் மட்டும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் ஏ மட்டும்தான். இந்த அளவுக்கு சிம்பிளாக எக்ஸாமில் கேட்டால் நமக்கு தான் லக். அட்லீஸ்ட் ஒரு மார்க்காவது ரொம்ப சிம்பிளாக யோசிக்காமல் போட்டுடலாம். வேறு எதையுமே நான் வாசிக்கலை, இந்த சென்டென்ஸையே நான் வாசிக்கலை, என்ன சொல்ல வர்றாங்கன்னு எனக்கு தெரியாது. இங்கே ஆன்னு சொல்லி வந்துருச்சு. ஆன்னு சொல்லி வந்ததுனால எனக்கு என்னதான் வரணும், கண்டிப்பாக ஆர்டிக்கிள் ஆன் வந்ததுனால எனக்கு இந்த இடத்துல கான்சனன்ட்ஸ் வரக்கூடாது, வவ்வல் மட்டும்தான் வரணும். ஆப்ஷன் எல்லாமே எனக்கு கான்சனண்ட்டாக இருக்குது, ஒரே ஒரு வவ்வல். ஃபார் ஷுர் ஆப்ஷன் ஏ இஸ் மை ரைட் ஆன்சர் வித்தவுட் எனி செகண்ட் தாட். அடுத்த 6th கொஸ்டின், the new policies have dashed the ease of doing business in India. அப்போது மேலே எல்லாமே இதை பற்றி தான் பேசுனாங்க, பாசிட்டிவாக தான் பேசுனாங்க. நியூ இனோவேஷன், டிஜிட்டல் இனோவேஷன் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுது இந்தியன் எக்கனாமியை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ நியூ பாலிசியும் என்ன தான் பண்ணும், ஃபார் ஷுர் ஏதோ ஒரு விஷயத்தை இன்க்ரீஸ் தான் பண்ணுது. எதை இன்க்ரீஸ் பண்ணுது, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லணும். அப்போ இன்க்ரீஸ் இந்த சென்ஸ் ரெடியூஸை எலிமினேட் பண்ணிடலாம், ஹிண்டட் எலிமினேட் பண்ணிடலாம், அவாய்டட், டிலைடு, இது எல்லாமே எப்படி இருக்குது, எனக்கு நெகட்டிவ் டேர்ம்ஸாக இருக்குது. அப்போ இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாசிட்டிவ் டேர்ம் என்ஹான்ஸ்ட். ஆப்ஷன் ஏ இஸ் மை ரைட் ஆன்சர். என்ஹான்ஸ்ட் இன் த சென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். அடுத்து 7th கொஸ்டின் பாருங்க. 7th question, the company's expansion plans are dashed by strong market demand and investor confidence. ஓகேவா, கம்பெனியோட மேலே என்ன பார்த்தோம், மேலே இருக்கக்கூடிய பேசேஜில் என்ன சொன்னாங்க, நியூ பாலிசி வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணுது. அப்போ அதே மாதிரி தான் கம்பெனி எக்ஸ்பான்ஷன் பிளான்ஸும் என்ன தான் பண்ணும், அந்த டிமாண்டையும் இன்வெஸ்டர் கான்ஃபிடென்ஸையும் என்ன பண்ணும், ஃபார் ஷுர் இன்க்ரீஸ் தான் பண்ணும். அப்போ இன்க்ரீஸ் அப்படிங்கிறப்ப இட்ஸ் அ பாசிட்டிவ் வேர்ட். எல்லா நெகட்டிவ் வேர்ட்ஸையும் எலிமினேட் பண்ணிடலாம். இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாசிட்டிவ் வேர்ட் ஆப்ஷன் ஏ மட்டும்தான். ஃபியூவல்ட் அப்படிங்கிறப்ப இட் இஸ் அ டிரைவிங் ஃபோர்ஸ் ஆர் எல்ஸ் மோட்டிவேட்டிங் தி எக்ஸ்பான்ஷன். சரிங்களா. A major dash in the country's economic policy is expected to boost growth in the coming years அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்ன சொல்ல வராங்க, தமிழ்ல அப்படியே வாசிச்சு பாருங்க. A major dash in the country's economic policy is expected to boost. என்ன எதிர்பார்க்கப்படுகிறதா, வருகின்ற காலங்களில் என்ன பண்ண போறாங்களாம், growth-ஐ வந்து பூஸ்ட் பண்றதுக்காக ஏதோ ஒரு விஷயத்த கொண்டு வர போறாங்க. which means a major சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாமா. எக்கனாமிக் பாலிசியில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன சேஞ்ச் பண்ண போகிறாங்க, இந்த ஒரு க்ரோத்தை வந்து அப்கமிங் இயர்ஸில் பூஸ்ட் பண்ணுறதுக்கு சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அப்போ சேஞ்ச் இன் த சென்ஸ் நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொல்ல மாட்டோம், கண்டினியூஷன் சொல்ல மாட்டோம், வித்ட்ராயல் சொல்ல மாட்டோம், டிலே சொல்ல மாட்டோம். எல்லா ஆப்ஷனும் ஈஸியாக எலிமினேட் பண்ணியாச்சு. இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் ஏ, ஷிஃப்ட். ஷிஃப்ட் இன் த சென்ஸ் எ சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லலாம்.
அடுத்து 9th கொஸ்டின் பாருங்க. தி கவர்மெண்ட்ஸ் எஃபர்ட்ஸ் டு இம்ப்ரூவ் எஜுகேஷன் ஹேவ் லெட் டு எ சிக்னிஃபிகண்ட் டேஷ் இன் த லிட்ரஸி ரேட். அதாவது கவர்மெண்ட் என்ன பண்றாங்களாம், எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ண போறாங்களாம். அப்போ அவங்க போட்ட எஃபர்ட்ஸ், ஒரு விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் என்னதான் ஆகும், எனக்கு கண்டிப்பா இன்க்ரீஸ் தான் ஆகும். அப்போ ஃபார் ஷூர் ஆப்ஷன் சி தான் என்னோட ரைட் ஆன்சர். வேற எந்த ஆப்ஷனுமே எனக்கு என்னது, எல்லாமே எனக்கு நெகட்டிவான ஒரு ஆப்ஷன்ஸ். ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி கவர்மெண்ட் அந்த எஃபர்ட்டை போடுறாங்கன்னா அதுக்கான ரிசல்ட்டும் எனக்கு இன்க்ரீஸ் தான் ஆகும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் மை ரைட் ஆன்சர். ஸோ 10th கொஸ்டின் ஹோம்ஒர்க் வச்சுக்கலாமா? எந்த ஆப்ஷன் வருது அப்படிங்கிறத வாசிச்சு பார்த்து நீங்களே போடுங்க. கஷ்டப்படுற அளவுக்கு இது ஒரு கஷ்டமான பேசேஜ்னு சொல்ல முடியாது, ரொம்பவே ஈஸியான ஒரு டாபிக் தான். ஃபார் ஷுர் நீங்கள் இந்த 10th கொஸ்டினை நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, ஓனாகவே போட்டுருவீங்க வாசிச்சு பார்த்தோன்னே. இங்கிலீஷோட பியூட்டி என்னன்னா கெஸ் பண்ணுறது, பட் அந்த கெஸ்ஸிங் எப்பயுமே எப்படி இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? எல்லா கொஸ்டின்ஸ் 30 கொஸ்டின் 40 கொஸ்டின் அட்டன் பண்ண தேவையில்லை. 20 கொஸ்டின்ஸ் போட்டால் கூட அந்த 20யும் எப்படி இருக்கணும், நமக்கு கரெக்டாக அக்யூரஸியை மெயின்டைன் பண்ணி போடணும். தேடி தேடி போட்டோம் அப்படின்னா ஃபார் ஷுர் 20+ இங்கிலீஷில் எடுக்கிறது ரொம்பவே சிம்பிளான ஒரு வேலையாக போயிடும் நமக்கு. ஸோ ஹோப் தி செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.